ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று ஈவினிங் ஜாலியாக கடைக்கு போனேன். ஸோ வீட்டுக்கு தேவையான ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் அந்த கவுண்டரில் என்னோடய பில்லை வாங்கி பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா, கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சம் பருப்பு, ஒரு எண்ணெய் பாக்கெட், இதுக்கே இவ்வளவு பில் வந்துருச்சா? ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்தேன், நம்ம பில்லு தானா இல்லைன்னா வேறு யாரோட பில்லையாச்சும் சேர்த்து நம்மளுக்கே போட்டாங்களா அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு. ஸோ இதுதான் இப்போ நம்ம எல்லாரோட நிலைமையும். பெட்ரோல் விலை ஏறுதோ இல்லையோ, நம்ம வீட்டு கிச்சனோட பட்ஜெட் ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் டென்ஷனே வேணாம். ஏன்னா விலைவாசி ஏறினாலும் அந்த செலவை நம்ம ஈஸியாக குறைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றது டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நீங்கள் நிறையாவே சேவ் பண்ண முடியும். டிப் நம்பர் 1, ஸ்மார்ட் பிளானிங். லிஸ்ட் இல்லாமல் நம்ம கடைக்கு போகிறது எப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ளே மேப்பே இல்லாமல் நம்மளை உள்ளே விடுறதுக்கு சமம். நம்ம எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா போய் பார்ப்போம், கடையில் என்ன தேவையோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம கடைக்குள்ளே போவோம். ஆனால் அங்கே அவங்க அழகாக அடுக்கி வச்சுருக்கிறது, அப்புறம் லைட்டிங், இது எல்லாமே பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும்னா, இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு தோணும். ஸோ இதனால் நம்ம தேவையில்லாத பொருளெலாம் வாங்கிடுவோம். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். வாரத்துக்கு ஒரு தடவை ஷாப்பிங் போங்க. தினமும் கடைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கடைக்கு போகிறப்ப உங்களுக்கு புதுசு புதுசாக ஸ்நாக்ஸ் பாக்கெட் இல்லை தேவையில்லாத ஆஃபர்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குவீங்க. வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை மொத்தமாக 7 நாளைக்கு தேவையான காய்கறி, மளிகை சாமான் எல்லாமே பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. இதனால் பெட்ரோல் செலவும் உங்களுக்கு குறையும். அன்வான்ட் ஷாப்பிங்கையும் அது தடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பல்க் ஐட்டம்ஸை ஹோல்சேலில் வாங்குங்க. இப்போ சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், வாஷிங் பவுட்ரு, இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஹோல்சேல் கடையில் போங்க, மொத்தமாக வாங்கிக்கோங்க. நீங்கள் ரீட்டைல் விலைக்கு ஹோல்சேல் விலைக்கும் நீங்கள் டிஃபரன்ஸ் பாருங்கள். ஒரு கிலோவுக்கு 10லேருந்து 30 வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ யோசித்து பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளவு சேவ் பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, ஆஃபர்ஸ்க்கு மயங்காதீங்க. பை 1 கெட் 1 ஃப்ரீ இல்லாட்டினா 50% ஆஃபர்னு பார்த்தோன்னே நம்ம கை தானாக அந்த பொருளை எடுக்க போகும். ஆனால் உண்மையிலே அந்த பொருள் உங்களுக்கு தேவையா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. ஆஃபரில் இருக்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்காதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் அந்த பொருள் இருந்தால், ஆஃபரில் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் காசை மிச்சப்படுத்தலை, தேவையில்லாத ஒரு பொருளுக்காக உங்கள் காசை செலவுப்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம். தேவையானதை மட்டும் வாங்கு அப்படின்னு ஒரு கோல்டன் ரூல்ஸை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கிச்சனில் இருக்கிற டப்பாலாம் திறந்து பாருங்கள். எதெல்லாம் கம்மியாக இருக்கோ, மொபைல்லையே நோட்ஸுன்னு ஒரு ஆப் இருக்குது, அதையிலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, என்னென்னலாம் தேவை அப்படின்றத எழுதிட்டு போங்க. கடைக்குள்ளே போனதுக்கு அப்புறம் இந்த குதிரைக்கெல்லாம் கடிவாளம் போட்டிருப்பாங்களே, ஸோ அது மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற பொருளை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்குங்க. அப்படியே நேராக பில் கவுண்டருக்கு போயிடுங்க. அந்த லிஸ்ட்டு தான் உங்களோட மணி சேவர். ஓகே, பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அதை சேமிக்கிறது அது ஒரு வித்தை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ்க்கு போகலாமா? இந்த 2வது டிப் ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் பட்ஜெட்டில் அதிகமாக கை வைக்கிறது இந்த காய்கறிகளோட விலை தான். ஸோ இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சீசனுக்கு ஏற்றாப்பில் காய்கறிகளுக்கு நம்ம பட்ஜெட் போடணும். நம்ம ஊரில் திடீர்னு தக்காளி விலை 100 தொடும். அதே நேரம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் எது விலை அதிகமாக இருக்குதோ அதை வாங்காமல் கொஞ்சம் நம்ம சமையல் ஸ்டைலை மாற்றிக்கிடணும். இப்போ தக்காளி விலை அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் புளிக்குழம்பு மோடுக்கு போயிடுங்க. தக்காளி விலை 80 இல்லை 100 போகுது அப்படின்னா தக்காளி சாதம் செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் தக்காளிக்கு பதிலாக
புளி இல்லை தயிர் இல்லைன்னா எலுமிச்சை சாதம் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். புளிக்குழம்பு, வத்த குழம்பு, லெமன் ரைஸ் அப்படின்னு நீங்கள் மெனுவை வந்து மாற்றிக்கோங்க. தக்காளி இல்லாமையும் வந்து நீங்கள் வந்து ருசியாக வந்து உங்களால் சமைக்க முடியும். சப்போஸ் வெங்காய விலை வந்து ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மாற்றாக வந்து முட்டைக்கோஸ் இல்லாட்டினா வந்து சௌ பூசணிக்காய் இதெல்லாம் வந்து போட்டு குக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து பாதியாக வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து சீசனல் காய்கறிகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த காய்கறி வந்து அந்த மாதத்தில் வந்து அதிகமாக விளைஞ்சி மார்க்கெட்டுக்கு வருதோ அதோட விலையை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மொச்சப்பயிறு, மொச்சக்காய் இது எல்லாமே வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கும். இதே மாதிரி வந்து கோடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து மலிவாக கிடைக்கும். ஸோ எனக்கு இன்றைக்கி கேரட் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு நம்ம வந்து அதிக விலை கொடுத்து நம்ம வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த காய் வந்து குவியலாக வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சீசன் காய்கறிகள் பார்த்திங்கனாலே வந்து பொதுவாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் சத்துக்களுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக உங்கள் பேக்கெட்டுக்கு அது ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். விலைவாசியை வந்து நம்மளால் குறைக்க முடியாது, ஆனால் சமையல் முறையை வந்து மாற்றி நம்ம வந்து குக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருக்கா? வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு டிப்புக்கு போகலாம். இந்த 3வது டிப் வந்து ரொம்ப எமோஷ்னலான விஷயம். ஏன்னா நம்ம வந்து குப்பையில் போடுற ஒவ்வொரு உணவும் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு தான். இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா ஃபுட் வேஸ்ட் மணி வேஸ்ட். நம்ம வீட்டு கிச்சனில் நடக்கிற மிகப்பெரிய பட்ஜெட் ஓட்டை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீணாக்குற இந்த சாப்பாடு தான். கொஞ்சம் தானே அதிகமாக இருக்குது, இதை குப்பையில் போட்டால் என்ன அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ஸோ அது அப்படி பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்ம பர்ஸிலேருந்து காசை எடுத்து குப்பையில் போடுறதுக்கு சமம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற சாப்பாட்டை என்ன தான் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறையா பேர் வந்து சப்பாத்தி வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அடுத்த நாள் வந்து அதை சூடு பண்ணி சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த சப்பாத்தியை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, முட்டை, காய்கறி எல்லாமே சேர்த்து நீங்கள் பிரட்டினீங்கன்னா கொத்து சப்பாத்தி வீட்டிலையே வந்து ரெடி. இதை குழந்தைகளுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸாகவே வந்து மாறிடும். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் அதை வீணாக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்லை. சமைக்கிறதுக்கு முன்னாடியே யாருக்கெல்லாம் இன்றைக்கி பசி இருக்குது, எவ்வளவு சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவோடு சமைங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாக வந்து செடி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நம்ம தேவையில்லை அப்படின்னு காய்கறி தோல் இதெல்லாமே கீழே போடுவோம். ஸோ அதிலெல்லாம் வந்து நீங்கள் சட்னி செஞ்சு கூட சாப்பிடலாம். குப்பையில் போடுறதுக்கு முன்னாடி அதுக்காக நீங்கள் எவ்வளவு நேரம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்த டிப்புக்கு போகலாம். நைட்டு சாப்பாடு அதிகமாகிடுச்சா அதை தூக்கி போடாதீங்க. காலையில் கொஞ்சமாக வந்து லெமன் ரைஸ் செய்யுங்க. மஞ்சத்தூள், கடுகு, கருவேப்பிலை ஒரு தாளிச்சிட்டிங்க, இது எல்லாமே லெமன் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான லெமன் ரைஸ் வந்து ரெடி. லெமன் ரைஸ் மட்டும் இல்லை, தயிர் ரைஸ், அதாவது தயிர் சாதம் இல்லாட்டினா ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இதனால் வந்து உங்கள் சமைக்கிற செலவையும் நேரத்தையும் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து மிச்சப்படுத்துகிறீங்க. 4வது டிப் பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக். ஏன்னா நம்ம வந்து ருசியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் விலையில் வந்து பாதிக்கு பாதியாக குறைக்கிற மேஜிக் தான். நம்ம ஊரில் பல பேர் வந்து விலை அதிகமாக இருந்தால் தான் அது சத்தான பொருள், ருசியான பொருள்னு தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் அதே ருசியை கம்மியான பட்ஜெட்டில் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஹோட்டல் ஸ்டைலில் சமைக்கணும்னு முந்திரி வேணும், பன்னீர் வேணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஊர்லேயே வந்து மலிவாக கிடைக்கிற சூப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இருக்குது. முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு திக்காக வரணும், ஹோட்டல் கிரேவி மாதிரி ரிச்சாக இருக்கணும்னு முந்திரியை அரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் இப்போ முந்திரி கிலோ 800 தாண்டிடுச்சு. முந்திரிக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலையை வந்து தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி ஊற்றுங்க. அதே திக்னஸ், அதே க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். ஸோ வேர்க்கடையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. அதோட விலையை பார்த்திங்கன்னா முந்திரியை விட 10 மடங்கு வந்து கம்மி.
அதே மாதிரி பன்னீருக்கு பதிலாக வந்து நீங்கள் முட்டை இல்லாட்டினா சோயா வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட ஆசையாக இருக்கா? ஆனால் ஒரு பாக்கெட் பன்னீர் வாங்கவே அவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பதிலாக பாலை வச்சு நீங்களே வந்து பன்னீர் வந்து செய்யலாம். இல்லை பன்னீருக்கு பதிலாக வேக வச்ச முட்டையை கூட நறுக்கி அந்த கிரேவியில் போட்டு செய்யுங்க. சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து அதையும் கூட நீங்கள் வந்து செய்யலாம். சோயா வந்து பார்த்திங்கன்னா கிலோ 100க்குள்ளே தான் இருக்கும். அதுலேயும் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பன்னீர் கொடுக்குற அதே டேஸ்ட்டு வந்து இந்த சோயாலையும் இருக்குது. இந்த மாற்றங்கள்லாம் நீங்கள் வந்து செஞ்சு சமைக்கிறப்ப சாப்பிட்றவங்களுக்கு பெரிய வித்தியாசமே தெரியாது. ஆனால் மாத கடைசியில் மளிகை பில்லை பார்க்குறப்போ உங்களுக்கே வந்து பெரிய சந்தோஷம்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி தேதியில் சிலிண்டர் விலையெல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ கேஸை வந்து மிச்சப்படுத்தணும். அதுவும் வந்து ஒரு பெரிய சேமிப்பு தான். ஸோ சமையல் பண்ணுறது மட்டும் திறமல்ல, கம்மியான நெருப்பில் எப்படி சீக்கிரமாக வந்து சமைச்சு முடிக்கிறது அதுவும் தான். ஸோ நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் குக் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டைம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேஸும் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு மூடி போட்டு சமைங்க. அதாவது வந்து பாத்திரத்தை நீங்கள் திறந்து வச்சு சமைச்சிங்க அப்படின்னா அதோட வெப்பம் வந்து சீக்கிரமாகவே வந்து வெளியே போயிடும். அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்கூடும். கேஸும் வந்து அதிகமாக செலவாகும். ஸோ எந்த டிஷ் செஞ்சாலும் நீங்கள் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த ஆவிலேயே வந்து காய் எல்லாமே சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். இது உங்கள் சமையலோட டைமையும் வந்து பாதியாகவே குறைக்கும். 3வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாத கடைசியில் சிலிண்டர் இன்னமும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் வரும். அடுப்பில் எரியிறது வெறும் நெருப்பு மட்டும் இல்லை, அது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டிப் போகணும்னா நெக்ஸ்ட்டு வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த டிப் வந்து நிறையா டைம்ஸ் வந்து எடுத்துக்கிடுச்சு. உங்களுக்கும் அப்புறம் ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டிப் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.